ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொன்னதும் நிலாவுக்கு பார்த்தா படபடன் ஆயிருது. என்ன சோழன் சொல்றீங்க? பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலங்க, நீங்க புறப்பட்டு சீக்கிரம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலாவும் பார்த்தா வேகமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வர சோழனும் நிலாவும் பார்த்தா திருன்னு முழிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா பல்லவனும் காயத்ரியும் உட்காந்துருக்காங்க. சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கேட்கவும், சார் பல்லவனை எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பல்லவனா யாரு உட்காந்துருக்கானே அவன் பேரா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்கவும், ஆமா சார் அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோமா, நாங்க போதை பொருள் விஷயமா ஒரு லாட்ஜுக்கு ரைடு போனோம், அந்த ரைடுல சிக்கினவன் தான் இவன், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், அவனை இன்னும் செக் பண்ணல, முழுசா செக் பண்ணிட்டு அவன்கிட்ட போதை பொருள் எது இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சொல்லவும், சார் அவன் படிக்கிற பையன் சார், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், காலேஜ் படிக்கிற பையனுக்கு லாட்ஜில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கேட்கவும், இங்கே நிலாவுக்கு பார்த்தா என்ன பதில்னு பேசுறது தெரியல. சார் நான் அவன்கிட்ட பேசிக்கலாமா, நான் அவனோட அண்ணி அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், போமா எதா இருந்தாலும் 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சொல்லவும், எதுக்காகடா எதுக்காக நீ லாட்ஜுக்கு போன, கூட வேற இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்ல நீ சும்மா பேசலான்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், பேசலான்னு போனியா, காலேஜ் நேரத்துல உனக்கு லாட்ஜில் இந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பல்லவன் பார்த்தா தலையை குனிஞ்சு எதுவுமே பேசாம இருக்கவும், நான் தான் அப்பவே சொன்னேன்ல பல்லவன், நீ தான் கேட்கவே இல்லை, லாட்ஜுக்கெல்லாம் போக வேணான்னு சொன்னேன்ல, எதா இருந்தாலும் வெளியே பார்த்து பேசிக்கலான்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும், பேசிக்கிறதா நீங்க பேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்பதான் காயத்ரி நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், காதலிக்கிறீங்களா பல்லவா, நான் உன்கிட்ட இதை பத்தி ஏற்கனவே கேட்டிருக்கேன்ல, அப்ப எதுவுமே பேசாம பெரிய நல்லவ மாட்டி இருந்த, இப்ப என்னன்னா இந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது, சொல்லு பல்லவா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்ப பார்த்தா பல்லவன், ஆமா அண்ணி 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லவும், இங்கே 2 பேரும் பார்த்தா திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம், போலீஸ் ஸ்டேஷன்றதுனால பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்காங்க. யோ அவங்க 2 பேர்த்தையும் செக் பண்ணியா, ஏமா நீ அந்த பொண்ணை செக் பண்ண அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சொல்லவும், காயத்ரியும் பல்லவனையும் பார்த்தா செக் பண்ணுறாங்க. சார் செக் பண்ணியாச்சு சார், எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லவும், அப்போதான் நிலா, சார் விட்டுருங்க சார், அதான் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏமா நீ அவனோட அண்ணின்னு சொல்கிற, காலேஜ் படிக்கிறான்னு சொல்கிற, காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு பொண்ணு கூட லாட்ஜில் என்னம்மா வேலை, தப்பான நோக்கம் இல்லாமையா லாட்ஜுக்கு போயிருப்பாங்க, பார்த்து பேசுகிற அந்த பார்க்கு பீச்சு எவ்வளவோ இடங்கள் இருக்கு, ஏன் ரூம் போட்டு தான் தனியாக பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சொல்ல, நிலாவால் எதுவுமே பேச முடியல, நிலாவுக்கும் அசிங்கமாக இருக்கு. சார் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா செலவும், போமா போய் கூட்டிட்டு போய் புத்திமதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்ல, பல்லவனையும் காயத்ரியும் சோழனும் நிலாவும் கூட்டிட்டு வராங்க. காயத்ரி இவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், காயத்ரி பார்த்து அழுதுகிட்டே நிக்குது. உன்னைய தாமா சொன்னேன் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போறியா இல்ல சோழனை வந்து டிராப் பண்ண சொல்லவா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்ல நானே போய்க்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பார்த்தா வீட்டுக்கு போயிருது. கார்ல ஏர் அப்படின்னு சொல்லி பல்லவனை நிலா சொல்லவும், பல்லவன் நிலா சோழன் 3 பேரும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. வீட்டில் சேரன் பாண்டி நடேசன் 3 பேர் இருக்காங்க. வேகமா பார்த்தா பல்லவனை சோழனும் நிலாவும் கூட்டிட்டு வரவும் சேரன் ஓடியாராரு. டே பல்லவா நீ காலேஜுக்கே போகலையாம்ல, 1 வாரமா நீ காலேஜுக்கே போகலையாம்ல, காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, அட்டண்டன்ஸ் வேற இல்ல, செமஸ்டர் எக்ஸாம் வேற வரப்போகுது, இப்படி நீ லீவ் போட்டுக்கிட்டு இருந்தா பரீட்சை எழுதுறதுல ஏதோ சிக்கலாயிரும்னு சொன்னாங்க, ஏன்டா ஏன் காலேஜ் போல, எங்க போய்கிட்டு இருக்க நீனு, தினமும் காலேஜ் போறேன்னு தானே கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் கேட்கவும், பல்லவன் பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும், உள்ளவா அப்படின்னு சொல்லி நிலா கூட்டிட்டு வராங்க. என்ன ஏது எதுவுமே பார்க்காம பல்லவனை கண்ணத்தை சேர்த்து ஓங்கி பார்த்தா நிலா ஒரு அரவுறாங்க. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீனு, படிக்கிற வயசுல காதல் கீதல், இதுல வேற காலேஜை வேற கட்ட அடிச்சுட்டு லாஜா சுத்திக்கிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அடிக்கவும், என்னப்பா நிலா எதுக்கு படிச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், சாரை இப்ப எங்க இருந்து கூட்டிட்டு வந்தோன்னு தெரியுமானே உங்களுக்கு, சொல்லுங்க சோழன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் சோழன் பார்த்தா பாக்குறாரு, இல்லன்னு அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதறவும், பாண்டியும் போலீஸ் ஸ்டேஷனா எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் போனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், சார ஒரு பொண்ணு கூட லாட்ஜில் இருந்திருக்காரு,
போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இங்க சேரனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. வேகமா உள்ள நடேசன் வராரு. பொண்ணு கூடயா லாட்ஜிலியா அப்படின்னு சொல்லி நடேசன் வரவும், ஆமா சாரு ஒரு பொண்ணு கூட லாட்ஜில் ரூம் போட்டு தனியா பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்ப அந்த லாட்ஜுக்கு ரைடு வந்த போலீஸ் இவங்கள போதை பொருள் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏதாட்டமா சோழன் அங்கே போய் பார்த்து இப்ப அவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நானும் சோழனும் இன்ஸ்பெக்டர் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்தா சோழன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு தெரிஞ்சாரு காயத்ரின்னு. நீங்க கூட இன்னைக்கு பாத்துருப்பீங்களானே, வீட்டுக்கு கூட வந்துச்சே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுதான் சாரு காதலிக்கிறாமா அப்படின்னு சொல்லி இங்க நிலா சொல்லவும் சேரனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. முளைச்சு 3 விடல உனக்கெல்லாம் காதலாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நடேசனுக்கு பார்த்தா கோவம் வருது. சொல்லுடா நிலா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கும், யோ நீ ஏன் வந்துகிட்டு இருக்க, அவங்க என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் பதில் சொல்லுவேல, நீ ஏன் உள்ள வர, உனக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் கிட்ட வரம்பு மீறி மரியாதையே இல்லாம பல்லவன் பேசவும் அதுக்கும் சேர்த்து பார்த்தா நிலா ஓங்கி ஒரு அரவுறாங்க. நீ அவரெல்லாம் மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. எங்கேயோ கடந்தவனை தூக்கி வளர்த்தாருல, அவருக்கு நீ நல்லா பெருமை தேடித்தார அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா வார்த்தையை விடவும் அப்பதான் நடேசன் ஏமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல வரவும், போதும் அங்கிள் போதும், உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறான்னு பாருங்க. ஒரு பொண்ணு கூட லாட்ஜில் படிக்கிற வயசுல காதல் போதை பொருள் லாட்ஜ் ரூமு எவ்வளவு அசிங்கத்தெல்லாம் உங்களுக்கு தேடி தரணுமோ அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும் தூக்கி வளர்க்கலைன்னா இந்நேரம் எங்க கடந்திருப்பானோ தெரியாது. இப்படி வீடு பார்த்து பார்த்து பார்த்துக்கிறதுக்கு அண்ணங்க இவ்வளோ பேர் இருந்துமே புத்தி சரியான நோக்கத்தில் இல்லாம தப்பான நோக்கத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் பல்லவன் பார்த்தா நிலாவையே பாக்குறாரு. என்ன சொன்னீங்க, எங்கேயோ கடந்து தூக்கிட்டு வந்தவனா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பல்லவா அப்படின்னு சொல்லி சேரன் வரவும், சொல்லுனே என்ன சொன்னாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கோப்படவும், ஆமாடா நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல, நீ இவருடைய ரத்தமே இல்லடா, நீ இவருடைய ரத்தமா இருந்தா இதை தப்பு நீ பண்ணிருக்க மாட்ட, நீ இப்படி தப்பாவும் யோசிச்சிருக்கவும் மாட்ட, நீ இவருடைய ரத்தமே கிடையாதுடா, நீ நடேசனங்களுக்கு பிறந்தவரே கிடையாது, நீ உங்க அம்மா வந்தாங்கல்ல அன்னைக்கு கூட வந்தாங்களே அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிறந்தவன் தான் உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கடா. விட்டுட்டு போன உன்னைய தான் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டார்ல, அவருக்கு நீ நல்லா மரியாதை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் பார்த்தா பல்லவன், அப்ப இவர் என் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இல்லடா இவர் உன் அப்பா இல்ல, உன்னோடைய அம்மாவும் அப்பாவும் வேற ஒருத்தவங்க, உன்னைய பார்த்து பார்த்து தான் பிள்ளை மாதிரி தூக்கி வளர்த்தவருக்கு நீ நல்லா மரியாதை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கோவத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. பல்லவனுக்கு பார்த்தா அழுகையா வருது, கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. டே பல்லவா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம், அப்ப அவங்க சொல்றது உண்மைதானே, அப்ப ஏன் அப்பா இவர் இல்லையா, அப்ப என் அம்மாவும் அப்பாவும் வேற ஒருத்தவங்களா, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்லையா, உங்களுடைய தம்பி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாட்டுக்கு அழுகவும் நிலா பாட்டுக்கு கோவத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு கோவத்துல நிக்கிறாங்க. அப்பதான் நடேசன், என்னம்மா அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வேற வழி இல்லை அங்கிள், நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன், இவன் எது சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல, இவனுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் பட்டுன்னு பார்த்தா பல்லவன் அழுதுகிட்டே வந்து நடேசனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாரு.